Then mineral salts like calcium and magnesium are deposited on the teeth and form a hard layer of tartar or calculus called plaque. Mineral salts. Okay, what are the mineral salts? Calcium and magnesium. It is deposited in our teeth. It is forming in a hard layer. One of the outer hard layer. பார்த்தோம்னா yellow கலரில் ஓகேவா லைட்டாக ஒரு மாதிரி இருக்கக்கூடியது எல்லோ கலரில் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். தட் இஸ் நோன் அஸ் த டார்டர் ஆர் கால்குலஸ் ஆர் இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பிளக். பார்க்குறதுக்கு எல்லோ கலர் அப்படியே கரை படிஞ்ச மாதிரி இருக்கக்கூடியது. If the plaque formed on teeth is not removed regularly, it would spread down the tooth into the narrow gap between the gums and enamel and causes inflammation called gingivitis. இந்த ப்ளக்கை நம்ம ப்ராப்பராக டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, ப்ரஷ் ட்வைஸ் எ டே நம்ம ஒழுங்காக அழகாக நீட்டாக ப்ரஷ் பண்ணி இந்த டெபாசிட் நம்மளுடைய டீத் மேலே டெபாசிட் ஆக விடாமல் இந்த ப்ளக் ஃபார்ம் பண்ண விடாமல் இருந்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய டீத் வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லை ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம ப்ராப்பராக ரெகுலராக அதை க்ளீன் பண்ணலை அப்படின்னா அது என்ன செய்யும், நம்மளுடைய டூத்துக்குள்ளே அப்படியே ரெகுலராக அது உள்ளே போய் ஒரு சின்ன நம்மளுடைய டூத்தில் இருக்கக்கூடிய சின்ன கேப் மூலம் அது என்ன செய்யும் அப்படியே உள்ளே போய் நம்மளுடைய கம்ஸ்னால் என்னது, எகுருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எகுரு நமக்கு வெளியில் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து எனாமல். அந்த எனாமல் அந்த கம்மு இதெல்லாம் அது என்ன செய்யும், டேமேஜ் பண்ணிடும். டேமேஜ் பண்ணி ஒரு விதமான பேட் ப்ரீத், அப்படியே வாயை திறந்து பேசினாலே எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். நீ ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாமல் ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இந்த ப்ளக்கை க்ளீன் பண்ணாமல் நீ வந்து சாப்பிட்டுட்டே இருந்துட்டு அடுத்து நீ வந்து பேசுகிற ஒரு 5 நிமிஷம் வாயை அப்படியே அமைதியாக வச்சுட்டு நீ ஓப்பன் பண்ணி பேசினாலே பேடு ப்ரீத் இருக்கும். நம்ம பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க, பல்லு நல்லா வளர்க்கலையா போடா தள்ளி போடா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம நீட்டாக ப்ரஷ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஏற்படக்கூடிய தட் இன்ஃப்ளமேஷன் இஸ் நோன் அஸ் ஜிஞ்சிவிட்டிஸ். Okay, we didn't remove the plaque regularly, that it is making it is enter in between the narrow gap between the tooth, okay, making the inflammation. Then they can erode the gums, causes the inflammation in our gums and enamel. Okay, that is known as gingivitis. Which this gingivitis, the symptoms of gingivitis, redness, நம்மளுடைய கம்மும் நம்மளுடைய மவுத்தெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே ரெட் கலரில் இருக்கும், ரெட்னஸ், அண்ட் ப்ளீடிங் ஆஃப் த கம்ஸ் அண்ட் ஏ பேட் ப்ரீத், பேட் ஸ்மெல், ஒரு மாதிரி நாத்தம் அடிக்கும். என்ன அது நம்மளுடைய கம்ஸ்லேருந்து என்ன செய்யும், ப்ளீடிங், ரத்தம் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஓகே, so the hard chewing surface of the teeth is made up of enamel and helps in mastification of food. Mastification, this is also in a breakdown of a food. ஓகே, ஸோ இது என்ன செய்யுதுன்னா ஹாட் சூவிங் சர்ஃபேஸ் ஆஃப் த டீத், நமக்கு வெள்ளையாக தெரியுது இல்லையா, நம்ம பெருசாக பார்த்து இதுதான் என்னோடய டீத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து என்ன பார்ட்டு, எனாமல்ன்ற பார்ட். லோயர் கிளாஸில் படிச்சிருப்பில்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டூத்துன்னு, உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக இருக்கும், அதுதான் வந்து டீத்து. நமக்கு வெளியில் தெரிகிறது அந்த டீத்தை கவர் பண்ணி இருக்கக்கூடிய எனாமல். ஓகே, it is helpful for the grinding, mastification, grinding, chewing of the food material. Okay, the next one is known as the tongue. So tongue is a freely movable muscular organ attached as the posterior end by frenulum. இதுதான் வந்து டீத்து. இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார், இந்த வெளியில் தெரியக்கூடியதான் வந்து என்னது எனாமல், இதுக்குள்ளே ஒரு சின்ன பார்ட் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து டீத். இந்த எனாமல் என்ன செய்யுது, இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கிரைண்டிங் அண்ட் சூவிங் த ஃபுட் மெட்டீரியல். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டங். ஸோ டங் இஸ் எ மஸ்குலர் ஆர்கன் அட்டாச்ட் அட் த போஸ்டீரியர், பின்னாடி தான் என்ன செஞ்சுருக்கு, அட்டாச் ஆகிருக்கு. தட் அட்டாச்டு ரீஜன் இட் இஸ் நோன் அஸ் த ஃப்ரீனுலம். Okay, that attached region it is known as the frenulum to the floor of the buccal cavity and is free in front. முன்னாடி எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டாக ஃப்ரீயாக இருக்குது, அட்டாச் ஆகாமல் இருக்குது. பின்னாடி போஸ்டீரியர் ரீஜனில் தான் எப்படி இருக்குது, அட்டாச் ஆகிருக்கு. எது கூட, அந்த பக்கல் கேவிட்டி கூட உள்ளே வந்து இது அட்டாச் ஆகிருக்கு. இட் ஆக்ட்ஸ் அஸ் எ யூனிவர்சல் டூத் பிரஷ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் இன்டேக் ஆஃப் ஃபுட் அண்ட் chew and mix the food with saliva. Okay, to swallow food and also to speak. The tongue தான் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான், it is a universal toothbrush. We are saying it is the universal toothbrush. It is helpful to intake the food, chew the food, mix the food with the saliva, and it is helpful for swallow the food. Then we are speaking, no, it is helpful for proper speaking, proper pronunciation with the help of our tongue.
Then the upper surface of the tongue has a small projections called papillae with taste buds. ஸோ இது இந்த டங்க்கினுடைய இந்த அப்பர் சர்ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன நம்ம கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும். சின்ன சின்ன ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும். தட் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் known as the papillae. ஓகே, தென் த papillae it is present in the taste buds. அதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது, it is sweet, it is bitter. Okay, the taste is salty, like that the taste we are analyzing with the help of the taste buds. The taste buds are present inside the papillae. So papillae is a small projection, it is present on the upper surface of the tongue. Can you understood, students? The next one is the oral cavity. So oral cavity leads into a short common passage for food and air called pharynx. ஸோ இந்த ஓரல் கேவிட்டின்றது என்னது, ஒரு ஷார்ட் பேசேஜ். இது என்ன செய்யுது, ஃபுட்டையும் ஏரையும் அப்படியே என்ன செய்யுது, பாஸ் பண்ணி ஃபேரிங்ஸுக்கு கொண்டு வருது. ஓகே, ஸோ ஓரல் கேவிட்டி லீட்ஸ் இன்டு எ ஷார்ட் காமன் பாசேஜ் ஃபார் த ஃபுட் அண்ட் ஏர் கால்டு ஃபேரிங்ஸ். இந்த ரீஜியன் திஸ் இஸ் நோன் அஸ் த ஃபேரிங்ஸ். ஓகே, ஃபேரிங்ஸ் ரீஜியன். ஃபுட்டு அப்படியே மவுத் ஓப்பன் ஆனே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் தான் வந்து ஃபேரிங்ஸ். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் வந்து என்னது, ஃபேரிங்ஸ். ஃபுட்டு என்ன செய்யுது, இதன் மூலமாக தான் உள்ளுக்குள்ளே போய் என்ட்ராகும். அதே மாதிரி ஏரும் அதுக்குள்ளே தான் வந்து என்ட்ராகுது. தென் த ஃபேரிங்ஸ் இட்ஸ் லீட்ஸ் இன்டு த ஈசோஃபேகஸ். அப்படியே ஃபேரிங்ஸ் ரீஜன்ஸ்லேருந்து அப்படியே என்ன வந்திருக்கு, ஈசோஃபேகஸ் லீட்ஸ் இன்டு எ ஈசோஃபேகஸ். இட் இஸ் எ ஷார்ட் டியூப். Okay, esophagus and the trachea which open into the pharynx. இந்த pharynxல தான் ஈசோஃபேகஸும் ஓப்பன் ஆகுது அண்ட் ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய விண்டு பைப்பும் ஓப்பன். ஸோ காமன் பாத்வே, திஸ் pharynx இஸ் த காமன் பாத்வே. இங்கே நோஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஓப்பனிங்கும் ஓப்பன் ஆகிறது இந்த ரீஜனில் தான். இந்த மவுத்லேருந்து வரக்கூடிய அந்த இது ஓப்பன் ஆகிறது இந்த ரீஜன் தான். ஸோ இட் இஸ் த காமன் ஓப்பனிங் ஃபார் த ஃபுட் பைப் அண்ட் தென் என்ன விண்டு பைப். Okay, pharynx is the common opening for the food pipe and windpipe. Food pipe it is otherwise known as esophagus. Windpipe it is otherwise known as the trachea. Then the food passes into the esophagus through a wide opening called gullet at the back of the pharynx. Pharynx nudiya back side la oru wide opening. That wide opening it is known as the gullet. Okay, there esophagus it is joined through that gullet. Gullet in the region la irundhu அப்படியே esophagus join ஆயிருக்கும். ஸோ ஃபுட்டு என்ன செய்யுது, அந்த ஃபேரிங்ஸில் கல்லட்டுக்கு போய் கல்லட்லேருந்து ஈசோஃபேகஸ்க்கு போகுது. Then the cartilaginous flap called epicladis prevent the entry of food into the gladis. So this gladis அப்படின்னு சொல்லக்கூடியது ஓப்பனிங் ஆஃப் த ட்ரக்கியா. ஸோ விண்டு பைப்பினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓப்பனிங் இட் இஸ் நோன் அஸ் த கிளாடிஸ். ஸோ ஃபுட்டு வந்து இந்த கிளாடிஸ் கூட என்ட்ராகாமல் இருக்கணுன்றதுக்காக எபிக்ளாடிஸ். ஸோ எபிக்ளாடிஸ் இஸ் எ திசு, கனெக்டிவ் திசு, ஃப்ளாப் லைக் எ கனெக்டிவ் திசு. திஸ் கனெக்டிவ் திசுஸ் they can prevent the entry of food into the gladis. இங்கேனுக்குள்ளே வந்து அந்த டிஷ்யூஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். ஃபுட்டு இங்கே வர்றப்ப அங்கே விண்டு பைப்புக்குள்ளே போயிடாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த எபிக்ளாடிஸ் என்ன செய்யும், அந்த கிளாடிஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறணும். அப்போ கல்லட் மூலமாக ஃபுட்டு என்ன செய்யும், இங்கே ஃபேரிங்ஸ்லேருந்து ஈசோஃபேகஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆயிரும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? ஸோ during the swallowing, when we are swallow the food material, this epicladis close the gladis, prevent the entry of food into the trachea. So two masses of lymphoid tissues called tonsils are also located at the side of the pharynx. Tonsils இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எனக்கு டான்சில்ஸ் இருக்குது, கூலாக சாப்பிட்டா சேராதுன்னு. அது வந்து ஒரு மாதிரி டிஷ்யூஸ், இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி டிஷ்யூஸ், அதுதான் என்னது டான்சில்ஸ். டான்சில்ஸ்ன்ற டிஷ்யூஸ். இந்த டான்சில்ஸ் எங்கே ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, இந்த ஃபேரிங்ஸ்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங், இந்த ஃபேரிங்ஸ்னுடைய எய்தர் சைடில் இந்த டிஷ்யூஸ், இந்த டான்சில்ஸ். இது வந்து என்னது, ஒரு லிம்ஃபாய்டல் ஆர்கன். இது என்ன செய்யும், நம்ம ஃபுட்டிலேருந்து ஏதாச்சும் பாக்டீரியா அல்லது ஜேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லிம்ஃபாய்டல் ஆர்கன் என்ன செய்யும், நமக்கு தேவையான இம்யூனிட்டியை கொடுத்து அந்த ஜேர்ம்ஸை வந்து கில் பண்ணிடும். அதுதான் லிம்ஃபாய்டல் ஆர்கன். Okay, we will discuss later. So it is a lymphoidal tissues. So lymphoidal tissues, they can secrete the immune power. That immunity they can kill and fight the germs are present in the food material.
Okay, can you understood? The next one is known as esophagus. So esophagus is a thin, long, muscular tube concerned with the connection of the food to a J-shaped stomach passing through the neck, thoracic and diaphragm. This is the esophagus. So esophagus is a thin, long, muscular tube. Okay, it is helpful to connect the ஸ்டொமக் ஜேசேஃபில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டொமக்கையும் இந்த ஃபேரிங்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது தான் எது இந்த ஈசோஃபேகஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் J-shaped esophagus are present. It is helpful to pass the food from the buccal cavity into the stomach. Okay, then it is present in the neck and then in a diaphragm சொல்லக்கூடியது லங்ஸுக்கு கிட்ட இருக்கக்கூடியதான் diaphragm. So esophagus is a thin, long, muscular tube concerned with the conduction of the food to a J-shaped stomach passing through the neck, thorax and esophagus. நம்மளுடைய நெக்லையும் இந்த thoracic ரீஜனில் தான் என்ன இருக்கும், டயாபேக்கம் இருக்கும். அது வரைக்கும் இது என்ன செய்யும், அப்படியே பாஸ் பண்ணிட்டு வரும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது தான் இந்த J-shaped இருக்கக்கூடிய ஸ்டொமக். ஓகே, தென் a cardiac sphincter, gastroesophageal sphincter as type of a sphincter muscles. Okay, cardiac sphincter regulates the opening of esophagus into the stomach. இங்கனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா cardiac sphincter muscles சொல்லக்கூடிய ஒரு மசில்ஸ். இதுதான் ஸ்டொமக், சேஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டொமக்கு. இதுதான் வந்து ஈசோஃபேகஸ். இங்கனுக்குள்ள தான் என்ன இருக்குது, ஸ்பின்ச்சர்ஸ் மசில்ஸ், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மசில்ஸ் இருக்குது. ஓகே, இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் gastroesophageal sphincter muscles. This muscles, it is helpful to regulate the opening of esophagus into the stomach. Esophagus ஸ்டொமக்கில் அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஃபுட்டை பாஸ் பண்ணி இங்கே உள்ளே செலுத்துறதுக்கு, அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்கிறது எது, இந்த cardiac sphincter. ஓகே, தென் இஃப் த cardiac sphincter does not contract properly, இது என்ன செய்யும், ஃபுட்டு வர்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணுது. they cannot contract properly, what will happen, during the churning action of the stomach and gastric juice with acid may flow back to the esophagus and causes heartburn resulting in GERD, GERD, அதாவது gastroesophagus reflux disorder சொல்லக்கூடிய அந்த டிஸார்டர். நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவோமா, எனக்கு சாப்பிட்டது சரியில்லை, ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிறோமா, அது காரணம் என்னென்னா இந்த cardiac sphincters muscles என்ன செய்யலை, they cannot contract proper, it is not because inside the stomach it is secreting in water. The gastric glands are present, the HCl it is secreting inside the stomach. Okay, so that enzymes maybe they can flow back into the esophagus. அப்படியே இங்கேருந்து இங்கே esophagus மூலமாக மேலே கூடி வந்துடும். ஓகேவா, அது எதுக்கு வேணும், டைஜஷனுக்காக வேணும். இப்போ இங்கே இந்த cardiac sphincters muscles ப்ராப்பராக வந்து கான்ட்ராக்ட் ஆகலை, அந்த ஆக்ஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இந்த ஸ்டொமக்கில் வந்து கர்னிங் ஆக்ஷன்ஸ்னால் என்னது, ஃபுட்டு உள்ளே போனோடனே அந்த டைஜஷன் ஆரம்பிக்கணும், அந்த ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷன் ப்ளஸ் இங்கே என்ன செய்யுது, கேஸ்ட்ரிக் ஜூஸ்னால என்னது, என்சைம்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அந்த என்சைம் செக்ரீட் ஆகிறப்ப அந்த ஆசிட்ஸ், அந்த என்சைம் என்ன செய்யும், அப்படியே மேலே கூடி ஈசோஃபேகஸ்க்கு வந்துடும். அதுதான் வந்து என்னது, நெஞ்செரிச்சல், வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். நமக்கு வந்து நெஞ்சு எரிச்சலாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய அந்த எண்ணெய் பலகாரம் அது இதுன்னு நம்ம சாப்பிட்டோம் செஞ்சோம்னா வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா, அதுதான் வந்து என்னது, gastroesophagus reflux disorder. Okay, repeatedly they are asking in a 2-mark question. Okay, can you understood all of you?